Hello everyone, this is Gunavagulan from GL Tamil Tech School. So போன வீடியோவில் நாங்கள் வந்து Tuple in Python என்று சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து set in Python. ஸோ இது வரைக்கும் நாங்கள் லேர்ன் பண்ணது லிஸ்ட் லேர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து Tuple லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து செட்ன்னு சொல்லி இன்னொன்று லேர்ன் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இன்னொன்று வரும், அது டிக்ஷனரின்னு சொல்லுவோம். ஸோ அதை நாங்கள் லேட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் நாங்கள் லேர்ன் பண்ண டேட்டா டைப் டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப், அதாவது மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணக்கூடிய லிஸ்ட் மாதிரியான டேட்டா இதுகள் என்னென்னு கேட்டால் ஒன்று டப்பிள், இன்னொன்று செட் இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நான் நிறைய ஹேஷ்டேக் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸுக்காக வேண்டி, நான் வந்து 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டை பற்றி பார்த்துருந்தோம், லிஸ்ட் பார்த்துனாங்க, டப்பிள் பார்த்துனாங்க, செட் பார்த்துனாங்க. ஸோ அதுக்கு இப்போ வந்து எப்படி வந்து செட்டை வந்து லூப் பண்ணுறது, செக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்ன்ற கீவேர்ட் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கா செக் பண்ணுற மாதிரி, எப்படி செட்டில் வந்து செக் பண்ணுறது. அதே போல் வந்து ஆட் பண்ணுறது எப்படி, அப்டேட்டண்டா என்ன, ஸோ லென்த் எப்படி பார்க்குறது, ரிமூவ் பண்ணுறது என்னென்று, டிஸ்கார்டண்டா என்ன, ஸோ கிளியர் அண்ட் பாப். ஸோ இப்படியான மெத்தட்ஸில் வந்து நாங்கள் செட்டில் பார்க்க போவோம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் ட்ரெடிஷ்னலாகவே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லிஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ அதே போல் வந்து டப்பிளுக்கு வந்து நாங்கள் நார்மல் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணனாங்க. ஸோ இதுக்கும் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறது வந்து normal brackets, but not a normal brackets. You're going to use this curly braces. So inside this curly brace naga vandu set kuரிய coding set kuரிய data vandu poduvom. List ku vandu square brackets and tuple ku vandu normal brackets and vandu adukku vandu set ku vandu curly braces. Okay, open and close curly braces. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மெத்தட்ஸில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த செட்டுக்குள்ளே வந்து ஆஸ் யூஷுவல் ஐ புட் சம் ரண்டம் டேட்டா ஃபார் த எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ், ஸோ மீனிங்லெஸ் டேட்டா. ஸோ கொஞ்சம் டேட்டாவை போகிறேன். ஓகே, யா. ஸோ இப்போ இந்த கார்ன்னு சொல்கிறத பிரிண்ட் பண்ணாமல் சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணக்குள்ளே அந்த லிஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணும், அதே போல் டப்பில் பிரிண்ட் பண்ணக்குள்ளே அந்த டப்பில் அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம் இது என்ன செய்யுதுன்னு சொல்லி. ஐ திங்க் 25 ப்ரோக்ராம். ஸோ பார்த்தீங்க சொன்னால் டேவிட் டேபிள் லேப்டாப் ஃபோன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. ஓகே, நாங்கள் திருப்பி வந்து இன்னொரு ரன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஏற்கனவே டேவிட் முன்னுக்கு இருந்தது, இப்போ வந்து லேப்டாப் வந்து முன்னுக்கு வந்திருக்கு, மைக் வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னாலே விளங்குது. ஒவ்வொரு டைமும் இது ரன் ஆகக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டாக, அதாவது வந்து ரண்டமாக வந்து இதை வந்து ஸ்வெப் பண்ணுது இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை. இது ஒரு பிக் திங்க் ஆஃப் செட், அதாவது செட்டுடைய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கன்செப்ட். ஒவ்வொரு டைமும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரண்டமாக தான் பிரிண்ட் பண்ணும், அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை வந்து ரண்டமாக வந்து ஸ்வெப் பண்ணும்னு சொல்கிற கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஓகே, ஆல்வேஸ் இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வந்து செட் வந்து வில் பிரிண்ட் randomly. ஓகே, ரண்டமாக தான் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, ரண்டமாக தான் வந்து லிஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணும், அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்து எப்படி லூப் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது லூப்பிங் கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ன்னு சொல்கிறதுல வந்து எக்ஸை வந்து நாங்கள் லிஸ்ட்டை லூப் பண்ணுற மாதிரி, டப்பிளில் லூப் பண்ணுற மாதிரி இதையும் லூப் பண்ணி கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன் பண்ண சொன்னால் அது லூப் பண்ணப்படும். பட் நீங்கள் ஒரு விஷயத்தை வழியாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒவ்வொரு டைமும் லூப் ஆகக்குள்ளே அதோட ஓர்டர் மட்டும் பிழைக்குது. அதை ஓர்டர் வந்து ரண்டமாக வந்து வேலை செய்யுது. அது வந்து இந்த டப்பிள், நாட் டப்பிள், இந்த செட்டோட ஒரு கான்செப்ட்.
ஓகே, இப்போ நான் செட்டை வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டேட்டா டைப் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கேன். உண்மையிலே செட்டுன்னு சொல்கிறது நம்ம அந்த பேசிக் மேத்தமேட்டிக்ஸில் படித்தது இப்போ செட் தியரின்னு சொல்லி அதுதான் செட். ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் வந்து நார்மலாக வந்து இதை எப்படி வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, எப்படி டிலீட் பண்ணுறது, செட் எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் செட். இப்போ நீங்கள் இந்த செட்டை வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி டப்பிள் மாதிரி தான் லேர்ன் பண்ணுறீங்க. ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து இது இன்னொரு பிஹேவியர் வந்து உங்களுக்கு விளங்கும். ஓகே, இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து செக்கிங். இதை வந்து எப்படி செக் பண்ணுறது? இஃப் டேவிட் இன் கால், ஸோ இதை கால்ன்னு போடாமல் இந்த கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக வந்து ஆப்ஜெக்ட்ன்னு போடுவோம். ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, டேவிட்னு சொல்கிற வேர்டு வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்குமென்னு சொன்னால் எஸ் இட் இஸ். ஓகே, இட் ஹேஸ் டேவிட். ஓகே, ஒரு விடயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கிட்ட நான் வந்து மீனிங்லெஸ் டேட்டா லைக் இப்படியான டேட்டாக்களை தான் வந்து போடுவேன். ஸோ இப்படி போடும்போது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம் மேபி வந்து ஏன் இந்த டேட்டா இப்படி போடுபடுதுன்னு சொல்லி. பட் அதோட உண்மையான விளக்கம்னு சொன்னால் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் பார்க்கோம். ஸோ இப்போ நான் இதை இப்படி லூப் பண்ணி காட்டுறதால இப்படி தான் லூப் பண்ணணும் இல்லை, இப்படி தான் ப்ரோக்ராம். அதுதான் வந்து பிகினருக்கு அது பிக் ப்ராப்ளம். என்னென்னு கேட்டால் அது சோர்ஸ் கோடை லேர்ன் பண்ண உடனே அது இப்படி தான் வரும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இமேஜினேஷன். நீங்கள் எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்கு. பட் இங்கே நான் சொல்லித்தர மாதிரி நான் டீச் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன செய்யணும்னா செக் பண்ணுறோம். இஃப் டேவிட் இன் ஆப்ஜெக்ட்ஸ், டேவிட்ன்ற கேரக்டர் இந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எஸ் டேவிட்ன்ற ஒன்று இருக்குமே சொன்னால் எஸ் டேவிட் இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் டேவிட், இட் ஹேஸ் டேவிட் இருக்குன்னு சொல்லி சொல்லுது. ஓகே, இது வந்து செக் பண்ணுறது. அடுத்தது வந்து எப்படி ஆட் பண்ணுறது. இதாவது டேட்டாவை நாங்கள் ஆட் பண்ணோம்னு சொன்னால் ஆட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஆட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி போட்டு நான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் குணான்ற டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆட். இதுக்கு முன்னாடி நாங்கள் பைத்தனில் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணக்குள்ளே அப்பண்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட், அவ்வளோதான். ஸோ இங்கே கீழே வந்து ஆப்ஜெக்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து லூப்பால் பிரிண்ட் பண்ணப்பட்டது. இது வந்து டேவிட் இருக்கா இல்லையான்னு சொல்லுது. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கடைசியில் பார்த்து கண்டுபிடிக்கலாது. இந்த ஆட்ன்றது வந்து எங்கேயாவது ஆட் பண்ணிவிடும். என்னோட ரெண்டம் தானே, அது ரெண்டமாக பிரிண்ட் பண்ணுறபடியாக இந்த குணான்ற வேல்யூ வந்து போயிருக்கு. ஸோ இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆட்ன்ற ஒன்று இதுக்கு அப்டேட்டுண்டா என்னன்னு சொல்லி விளங்காதாக்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அப்டேட்ன்றது என்னென்னு கேட்டால் இந்த ஆட்ன்ற கீவேர்டால் ஒரு டேட்டாவை தான் ஆட் பண்ணிலும் இந்த அப்டேட்டில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டாக்களை வந்து ஒரே டைமில் வந்து இந்த செட்டுக்கு வந்து இன்சர்ட் பண்ணிலும். அதுதான் இந்த ஆடுக்கும் அப்டேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். திருப்பியும் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஆட் வந்து ஒரே ஒரு டேட்டாவை தான் நாங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் ஒரே ஒரு வேல்யூவை தான் என்டர் பண்ணாலும், அப்டேட் வந்து இப்படி மல்டிபிள் வேல்யூஸை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளும். பட் முக்கியமாக இந்த இடத்துல கன்சிடர் பண்ண வேண்டியது யூ ஹாவ் டு புட் திஸ். ஓகே, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸுக்குள்ளே தான் நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக தானே அதை நீங்கள் அனுப்பி ஆகணும், சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால். ஓகே, நான் ஏற்கனவே என்டர் பண்ண இந்த குணா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதுக்குள்ளே போயிடுது. இதில் ஒரு விடயத்தை நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் டேபிள் இதுக்கு இங்கேவே வந்து குணாவை ஆட் பண்ணி தான் இருந்தாலும் திருப்பி ஆட் பண்ணக்குள்ளே வந்து அது வந்து சேரலை. இப்போ உங்களுக்கு அந்த செட் தியரி வந்து மேபி உங்களோட மைண்டுக்கு வரலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா குணா வந்து 2 தடவை என்டர் ஆகியிருந்தும் ஒரு தரம் தான் காட்டப்படுது. இதுக்கிட்ட குணாவான்னு போட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா குணாவான் எல்லாம் வந்துருக்கு. ஓகே, ஸோ இதுக்கிட்ட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து ஆட் வந்து ஒன்று, அப்டேட் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டது. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் லென்த் பார்க்கணும், எவ்வளோ எலிமெண்ட் இதுக்குன்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொன்னால் நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற லென்த் கீவேர்டே வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த லென்த் கீவேர்டு வந்து டோட்டல் லென்த்தை வந்து சொல்லும், எத்தனை லென்த் வந்து இதுக்குள்ளே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 9 டேட்டா இதுக்குன்னு சொல்லுது.
அடுத்தது வந்து ரிமூவ். எப்படி வந்து ஒரு டேட்டாவை ரிமூவ் பண்ணுறது, ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ரிமூவ். இதுக்குள்ளே நாங்கள் என்டர் பண்ண வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் if you want to remove this RAKGULAN, you can remove this. So print objects. ஓகே, கடைசியாக அதுக்கு இதை செக் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சொன்னால் அது இது இங்கே தானே ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ கடைசியாக வந்து அவுட்புட்டை செக் பண்ணாமல் சொன்னால் இதில் வந்து RAKGULAN ராகுலன் என்று சொல்கிற வேர்டு, அதாவது அந்த டேட்டாவை வந்து காணலை. ஓகே, இதே மாதிரி தான் டிஸ்கார்டும் இதுவும் சேம் தான். ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ லைக் சிமிலர். ஓகே, இப்போ இதில் டிஸ்கார்டை யூஸ் பண்ணி GGUNA1 என்று சொல்கிறத ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், அதாவது இந்த ரிமூவ் ஆல்டர்னேட்டிவ் வந்து டிஸ்கார்டுன்னு சொல்லலாம். அதே வேலையை செய்ததுக்கு இப்போ குணா1 சொல்கிற டேட்டா வந்து ரிமூவ் ஆகிட்டு. ஓகே, அடுத்தது வந்து கிளியர். இந்த கிளியர்ன்றது கிளியருக்கு போகிறதுக்கு முன்னாடி பாப்பை பார்ப்போம். ஸோ இந்த பாப்ன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு டேட்டா, அதாவது கடைசியில் இருக்கிற டேட்டா வந்து பைத்தனில் வந்து ரிமூவ் பண்ணும். பட் இங்கேயும் ரிமூவ் பண்ணும். பட் என்ன விளக்கம்னு சொன்னால், இந்த பாப் யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் இருக்காது. ஏன்னு சொன்னால் அந்த டேட்டா வந்து அடிக்கடி ரண்டமாக சேஞ்ச் பண்ணுறதால இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேப்டாப்பை ரிமூவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இதை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கும். அது அந்த ரண்டமாக வரக்குள்ள அந்த ரண்டமாக வரதுலேருந்து கடைசி டேட்டாவை வந்து ரிமூவ் பண்ணும். திஸ் இஸ் பாப். ஓகே, பட் வந்து பாப் வந்து யூஸ்லெஸ். அதாவது வந்து இந்த செட்டுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு இதுக்குமே யூஸ் பண்ணல. அது இப்போ இப்படி ஒரு சினாரியோ உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு டேட்டாவை ரிமூவ் பண்ணணும் ரண்டமான்னு சொன்னால் செட்டில் இருந்து நீங்கள் இந்த பாப்பை யூஸ் பண்ணி கொள்ளலாம். பட் அக்கார்டிங் டு மை பாயிண்ட் ஆஃப் வியூ, பாப் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறது மிகவும் குறைவாக தான் இருக்கும். ஓகே, கிளியர் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஜஸ்ட் கிளியர் பண்ணிடுறது. கிளியர் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஜஸ்ட் எம்டி செட் மட்டும்தான் மிஞ்சும். ஓகே காய்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டூட். இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் லிஸ்டண்டா என்ன, டப்புலண்டா என்ன, இவ்வளோ இப்போ படிச்சிருக்கோம். ஓகே, ரண்டமாக வந்து ஒவ்வொரு டைமும் செட் வந்து ரண்டமாகி கொண்டிருக்கும். லூப் பண்ணலாம். எப்படி வந்து லூப் பண்ணுறது, எப்படி வந்து செக் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு டேட்டாவை ஆட் பண்ணலாம், மல்டிபிள் டேட்டாவை அப்டேட் பண்ணணும், ஆட் பண்ணணுமெண்டு அதுக்கு அப்டேட் கீவேர்ட்ஸ், பிரிண்ட் லென்த் பார்க்குறது, எப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 சொல்யூஷன் இதுக்கு உண்டு. ரிமூவ் இன்னொன்று டிஸ்கார்ட், பாப், கிளியர். ஸோ இப்படியான பேசிக்கான விடயங்களை பார்த்துருந்தோம் செட்டில். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து செட்டை பற்றிய நான் ஏற்கனவே சொன்னேன். செட் இஸ் நாட் லைக் அ அரே ஓ லிஸ்ட். இட்ஸ் அ செட் தியரி இன் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, நாங்கள் மேத்தமேட்டிக்கில் படித்த வந்து செட் தியரியை தான் இங்கே செட் என்று சொல்கிறோம். ஸோ அந்த கான்செப்டோட வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.